கோரேசு ராஜாவின் சேனை. மெரதாயிம் தேசத்துக்கு விரோதமாகவும் பேகோடு குடிகளுக்கு விரோதமாகவும் நீ போய் அவர்களை துரத்தி யாவையும் பாழாக்கி சங்காரம் பண்ணி நான் உனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேசத்திலே யுத்தத்தின் சத்தமும் மகா சங்காரமும் உண்டு. சர்வ பூமியின் சம்மட்டி எப்படி முறித்து உடைக்கப்பட்டது, ஜாதிகளுக்குள்ளே பாபிலோன் எப்படி பாழாய்ப் போயிற்று. பாபிலோனே, உனக்கு கண்ணியை வைத்தேன், நீ அதை அறியாமல் அதிலே சிக்குண்டு போனாய். நீ அகப்பட்டும் பிடிபட்டும் போனாய். நீ கர்த்தரோடே யுத்தம் கலந்தாயே. கர்த்தர் தம்முடைய ஆயுதசாலையை திறந்து தம்முடைய சினத்தின் அஸ்திராயுதங்களை எடுத்துக்கொண்டு வந்தார். இது கல்தேயர் தேசத்திலே சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் செய்கிற கிரியை. கடையாந்திரத்திலிருந்து அதற்கு விரோதமாக வந்து அதன் களஞ்சியங்களை திறந்து குவியல் குவியலாக குவித்து அதில் ஒன்றும் மீதியாகாதபடிக்கு அதை முற்றிலும் அழித்து போடுங்கள். அதன் காளைகளையெல்லாம் வெட்டுங்கள். அவைகள் கொலைக்களம் சேரக்கடவது. ஐயோ, அவர்கள் விசாரிக்கப்படும் நாள் வந்ததே. நம்முடைய தேவன் பழி வாங்கினதை, அவர் தமது ஆலயத்துக்காக பழி வாங்கினதையே சீயோனிலே அறிவிக்கும்படிக்கு பாபிலோன் தேசத்திலிருந்து தப்பி ஓடி வந்தவர்களின் சத்தம் கேட்கப்படும். பாபிலோனுக்கு விரோதமாய் வரும்படி வில் வீரரை அழையுங்கள். வில் வளைக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் அதற்கு விரோதமாய் சுற்றிலும் பாளையமிறங்குங்கள். ஒருவரையும் தப்ப விடாதிருங்கள். அதன் கிரியைக்கு தக்க பலனை அதற்கு சரிக்கட்டுங்கள். அது செய்ததன் படியெல்லாம் அதற்கு செய்யுங்கள். அது இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தருக்கு விரோதமாக இடும்பு செய்தது. ஆகையால் அதன் வாலிபர் அதன் வீதிகளில் விழுவார்கள். அதன் யுத்த வீரர் எல்லாரும் அந்நாளிலே சங்காரமாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ, இடும்புள்ளவனே, நான் உனக்கு விரோதமாக வருகிறேன் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன்னை விசாரிக்கும் காலமாகிய உன்னுடைய நாள் வந்தது. இடும்புள்ளவன் இடறி விழுவான், அவனை எடுத்து நிறுத்துவார் இல்லை. நான் அவனுடைய பட்டணங்களில் அக்கினியை கொளுத்துவேன், அது அவன் சுற்றுப்புறத்தார் எல்லாரையும் பட்சிக்கும். பாபிலோன் தேசத்தை அழிப்பதற்கு கர்த்தர் கோரேசு ராஜாவை அவர்களுக்கு விரோதமாக அனுப்புகிறார். பாபிலோன் தேசத்தை அழித்து போடுமாறு கர்த்தர் கோரேசுக்கு கட்டளை கொடுக்கிறார். மெரதாயிம் தேசத்திற்கு விரோதமாகவும் பேகோடு குடிகளுக்கு விரோதமாகவும் நீ போய் அவர்களை துரத்தி யாவையும் பாழாக்கி சங்காரம் பண்ணி நான் உனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய் என்று கர்த்தர் கோரேசு ராஜாவிடம் சொல்லுகிறார். பாபிலோன் தேசத்திற்கு விரோதமாக கோரேசு ராஜா எல்லா திசைகளிலும் இருந்து வந்து யுத்தம் பண்ண வேண்டும். கடையாந்திரத்தில் இருந்தும் பாபிலோனுக்கு விரோதமாக வர வேண்டும். கோரேசு பாபிலோன் தேசத்தின் களஞ்சியங்களை திறந்து குவியல் குவியலாக குவித்து அதில் ஒன்றும் மீதியாயிராதபடிக்கு அதை முற்றிலும் அழித்து போட வேண்டும். கர்த்தர் தம்முடைய ஆயுதசாலையை திறந்து தம்முடைய சினத்தின் அஸ்திராயுதங்களை எடுத்துக்கொண்டு வந்தார். இது கல்தேயர் தேசத்திலே சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் செய்கிற கிரியை. கர்த்தருடைய கோபமே அவருடைய ஆயுதசாலை. கர்த்தர் தம்முடைய சினத்தின் அஸ்திராயுதங்களை பாபிலோனுக்கு விரோதமாய் பயன்படுத்துகிறார். மேதியரும் பெர்சியரும் இப்போது கர்த்தருடைய ஆயுதசாலையாய் இருக்கிறார்கள். கோரேசு ராஜாவும் அவனுடைய இராணுவ வீரர்களும் கர்த்தருடைய சினத்தின் அஸ்திராயுதங்களாய் இருக்கிறார்கள். கோரேசு ராஜா பாபிலோன் தேசத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் பாபிலோன் தேசத்தில் உள்ள களஞ்சியங்களை திறக்க வேண்டும். அவர்களுடைய ஐசுவரியங்களை கொள்ளையிட வேண்டும். களஞ்சியங்களை முற்றிலுமாய் அழித்து போட வேண்டும். பாபிலோன் தேசத்து சம்பத்துக்களையும் பொக்கிஷங்களையும் குவியல் குவியலாய் குவித்து தங்கள் தேசத்திற்கு எடுத்துக்கொண்டு போக வேண்டும். மேதியரும் பெர்சியரும் கல்தேயருடைய பிரபுக்களையும் பராக்கிரமசாலிகளையும் தங்கள் பட்டயத்தால் கொண்டு போட வேண்டும். யுத்தக்களம் கொலைக்களமாய் இருக்க வேண்டும். பாபிலோன் தேசத்திலே யுத்தம் பண்ணுவதற்கு ஒரு வீரனும் உயிரோடு இருக்கக்கூடாது. அதன் காளைகளையெல்லாம் வெட்டுங்கள். அவைகள் கொலைக்களம் சேரக்கடவது. ஐயோ,
அவர்கள் விசாரிக்கப்படும் நாள் வந்ததே என்று கர்த்தர் சொல்லுகிறார். மேதியரும் பெர்சியரும் பாபிலோனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி ஜெயம் பெறுவார்கள். கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தை வாக்கு பண்ணுகிறார். மேதியர்கள் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன் பிரகாரம் பாபிலோனுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வேண்டும். கோரேசு ராஜா கர்த்தருக்காக யுத்தம் பண்ணுகிறான். கர்த்தருடைய திட்டத்தின்படியும் அவருடைய சித்தத்தின்படியும் பாபிலோன் தேசத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அதை அழித்து போடுகிறான். பாபிலோனுக்கு விரோதமான யுத்தத்திலே தனக்கு வெற்றி கிடைக்குமோ என்று கோரேசு ராஜா சந்தேகப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் கோரேசுக்காக யுத்தம் பண்ணுகிறார். கோரேசுக்கு யுத்தத்திலே ஜெயம் நிச்சயம் உண்டாகும். கோரேசு பாபிலோனை முற்றிலுமாய் அழித்து போட வேண்டும். கல்தையர் எல்லோரையும் சங்காரம் பண்ண வேண்டும். கர்த்தர் இதற்கான காரணங்களையும் கோரேசுக்கு தெளிவுபடுத்துகிறார். பாபிலோன் பல வருஷங்களாக தன் அயலாரை பட்சித்து போட்டார்கள். தங்கள் தேசத்திற்கு அருகாமையில் இருந்த எல்லா ஜாதியாருக்கும் தீங்கு செய்தார்கள். அவர்கள் சர்வ பூமியின் சம்மட்டி போல செயல்பட்டு எல்லா தேசத்தாரையும் நொறுக்கி போட்டார்கள். பாபிலோன் சர்வ பூமியின் சம்மட்டியாக இருந்தாலும் கர்த்தர் அதை முறித்து உடைத்து போடுவார். பாபிலோன் தேசத்தார் மற்ற ஜாதிகளை பாழாக்கினாலும் கர்த்தர் பாபிலோன் தேசத்தையும் பாழாக்குவார். கர்த்தரே எல்லா தேசங்களுக்கும் அதிபதியாய் இருக்கிறார். அவரே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தரும் அவரே. கர்த்தர் எல்லா தேசங்களையும் நீதியாய் ஆளுகை செய்கிறார். தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாய் கர்த்தர் ராஜாக்களை சிங்காசனத்தில் அமரச் செய்கிறார். தம்முடைய தெய்வீக திட்டத்தின் பிரகாரமாக ராஜாக்களை சிங்காசனத்தில் இருந்து தள்ளியும் விடுகிறார். எல்லா தேசங்களும் தங்களுடைய எல்லைகளுக்குள் கட்டுப்பட்டிருக்க வேண்டும். அந்நிய தேசத்து பூமியின் மீது ஆசைப்படக்கூடாது. மற்ற தேசத்தார் மீது அநியாயமாய் யுத்தம் செய்து அவர்களுடைய நிலங்களை பலவந்தமாய் அபகரித்துக் கொள்ளக்கூடாது. இது அநீதியான செயல். பாபிலோன் தேசத்தார் நீண்ட காலமாகவே மற்ற தேசத்தாருக்கு அநியாயமும் அக்கிரமமும் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய நிலங்களை பலவந்தமாய் அபகரித்திருக்கிறார்கள். பாபிலோன் தேசத்தார் தங்கள் அண்டை தேசத்தாரோடு யுத்தம் பண்ணியது போல கர்த்தரோடும் யுத்தம் கலந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக வழக்காடினார்கள். கர்த்தரோடு எதிர்த்து நின்றார்கள். கர்த்தரை எதிர்த்தவர்கள் அழிந்து போவார்கள். தேசம் கண்ணியிலே சிக்குண்டு போயிற்று. அவர்கள் மேதியரிடம் அகப்பட்டுக் கொண்டார்கள். பாபிலோனே, உனக்கு கண்ணியை வைத்தேன், நீ அதை அறியாமல் அதிலே சிக்குண்டு போனாய். நீ அகப்பட்டும் பிடிபட்டும் போனாய். நீ கர்த்தரோட யுத்தம் கலந்தாயே என்று கர்த்தர் சொல்கிறார். பாபிலோன் தேசத்தார் கர்த்தருடைய பரிசுத்த நகரமாகிய எருசலேமை அழித்து போட்டார்கள். யூதாவின் பட்டணங்களை தீ வைத்து எரித்து விட்டார்கள். கர்த்தர் தம்முடைய ஆலயத்திற்காக பழி வாங்குவார். கல்தையர்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை தீயிட்டு கொளுத்தி விட்டார்கள். தேவாலயத்தில் உள்ள பரிசுத்த பணிமுட்டுக்களை எல்லாம் தங்கள் தேசத்திற்கு எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். யூதாவின் மனுஷராலும் எருசலேமின் கொடிகளாலும் கல்தையரை எதிர்க்க முடியவில்லை. பாபிலோன் தேசத்தார் சர்வ பூமியின் சம்மட்டி போல உறுதியாகவும் வலுவாகவும் இருந்தார்கள். அவர்களை எதிர்த்தவர்கள் எல்லோரும் நொறுங்கி போனார்கள். கர்த்தர் தம்முடைய ஆலயத்திற்காக பாபிலோனை பழிவாங்குகிறார். சர்வ பூமியின் சம்மட்டியாக இருந்த பாபிலோனை முறித்து உடைத்து போடுகிறார். பாபிலோன் சர்வ பூமியின் சம்மட்டியாக இருந்தாலும் சீயோன் சர்வ பூமியின் சந்தோஷமாகவும் மகிமையாகவும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய சீயோனுக்காக பாபிலோனை பழிவாங்குகிறார். நம்முடைய தேவன் பழிவாங்கினதை, அவர் தமது ஆலயத்துக்காக பழிவாங்கினதையே சீயோனிலே அறிவிக்கும்படிக்கு பாபிலோன் தேசத்தில் இருந்து தப்பி வந்தவர்களின் சத்தம் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் பெருமையுள்ள தேசம், கல்தையர்கள் துன்மார்க்கர்கள். கர்த்தரோ அவர்களை அவர்கள் இருக்கிற ஸ்தலத்திலேயே அழித்து விடுகிறார். பெருமை உள்ளவனை எல்லாம் கவனித்து அவனை பணிய பண்ணி துன்மார்க்கரை அவர்கள் இருக்கிற ஸ்தலத்திலே மிதித்து விடு. யோபு 40:12. கல்தையர்களை யாரும் கீழே தள்ளிவிடவில்லை, அவர்களே தடுமாறி கீழே விழுந்து விடுகிறார்கள். அவர்கள் அகந்தையினாலும் பெருமையினாலும் தங்கள் தலைகளை எப்போதுமே உயரத்தில் நோக்கி பார்க்கிறார்கள். தம்முடைய காலில் என்ன இருக்கிறது என்பதை அவர்களால் குனிந்து பார்க்க முடியாது. அவர்களுடைய பெருமை அவர்கள் குனிவதை தடை பண்ணுகிறது. ஆகையினால் பாபிலோன் தேசத்தார் தங்கள் பெருமையினால்
தங்கள் காலுக்கு அருகில் தடைக்கற்கள் இருப்பதை பார்க்காமல் அதிலே தாங்களாகவே இடறி விழுந்து விடுகிறார்கள். தங்களுடைய பெருமையினால் கல்தையர்கள் தாங்களாகவே அழிந்து போகிறார்கள். பாபிலோனின் அடையாள பெயர்கள்: மெரதாயிம், பேகோடு, சேசாக்கு. நேபுகாத் நேச்சார் இங்கு சம்மட்டியாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறான். இவன் பல தேசங்களை உடைத்து போட்டான். அப்படிப்பட்ட சம்மட்டியே இப்போது உடைந்து போயிற்று. அது ஏற்ற காலத்தில் அழிந்து போகும். இதுவும் இனிமேல் நிறைவேறப் போகும் தீர்க்க தரிசனமாகும். பாபிலோனின் அழிவில் இருந்து யூதர்களில் மீதமுள்ளோர் மீட்கப்படுவார்கள். பாபிலோன் அழிந்து போன செய்தியை அவர்கள் சீயோனில் அறிவிப்பார்கள். பாபிலோன் விதைத்ததை அறுக்க வேண்டும். அது எருசலேமையும் யூதாவையும் அழித்து போட்டது. ஆகையினால் பாபிலோன் அழிக்கப்பட வேண்டும். பாபிலோனின் முழுமையான அழிவு எரேமியா 50:30 முதல் 32 வரை உள்ள வசனங்களில் முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. வாலிபர், யுத்த வீரர், பெருமைக்காரர் ஆகியோரும் பாபிலோனின் எல்லா பட்டணங்களும் அழியும்.